Seventh lesson of mathematics, term 1, chapter 1, exercise 1.6, miscellaneous practice problems, question number 12. Match the statements in column A and column B. அப்படி சொல்லிட்டு match the following question கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று ஆன்சர் பாருங்கள். For any two integers 72 and 108, 72 plus 108 is also an integer. ரெண்டு இன்டிஜர் கொடுத்துறாங்க. ரெண்டு அடிஷன் பண்ணி பார்த்தாலும் அது ஒரு இன்டிஜர் தான் கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணுறது, அதுவும் அண்டர் அடிஷன். ஸோ இது ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள். For any three integers 68, 25 and 99, 68 times 25 plus 99 equal to 68 times 25 plus 68 into 99. இதோடைய வேல்யூக்குனா இந்த மாதிரி இருக்குது. A into B plus C equal to A into B plus A into C. இந்த மாதிரி இருக்குது. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ இது செகண்ட் ஒன். 0 plus minus 138 equal to minus 138 equal to minus 138 plus 0. Identity property. Additive identity. ஸோ இது மூணாவது. For any two integers minus pi and 10, minus pi into 10 equal to 10 into minus pi. Commutative property under multiplication. Question number 4. இந்த மாதிரி இருக்கும். A into B equal to B into A. ஸோ இந்த மாதிரி மாற்றி எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அது அப்படியே ரெண்டு நம்பரையும் மாற்றி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து commutative property. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது, 1 into minus 1098 equal to 1098 equal to minus 1098 equal to minus 1098 into 1. இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இது லாஸ்ட் ஆன்சர், ஃபிஃப்த் ஒனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் நம்பர் 13. சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின். த சம் ஆஃப் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர் இஸ் ஆல்வேஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர்னு கேட்டிருக்காங்க. இது உண்மையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நீங்கள் பாருங்களேன், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து எடுத்துக்கிட்டேன் 6ன்னு எடுத்துக்கிட்டேன், ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் வந்து -8ன்னு எடுத்துக்கிட்டேன். இது எப்போவுமே பாசிட்டிவ் இன்டிஜராக தான் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து -8. 8 and 6 2 பெரிய நம்பர்ஸ் மைனஸ் பாசிட்டிவாக வருது, சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், சம் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் கேன் நெவர் பி 0. ரெண்டு இன்டிஜர்ஸோடைய சம்மு ஜீரோவே வராதுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்களா, -π ப்ளஸ் 5 எடுத்துக்கோங்களா. -π ப்ளஸ் 5 என்னது, 5லேருந்து 5 குறைஞ்சா 0. ஸோ 0 வருதா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நெவர் பி 0 வந்துட்டாங்க, அதாவது 0வே வராது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அது கிடையாது, 0 வரும் சம்டைம்ஸ். ஸோ அப்போ இது ஃபால்ஸ். The product of two negative integers is a positive integer கொடுத்துறாங்க. ஸோ ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜர்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் வரும். நீங்களே பாருங்கள், -4 into -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் ஆயிடும். ரெண்டு மைனஸ் இருந்தாலும் எப்பவுமே ப்ளஸ். ஸோ 4 + 20. ஸோ எப்பவுமே பாசிட்டிவில் தான் வரும். ஸோ இது ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள், the quotient of two integers having opposite sign is a negative integer இந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது ரெண்டு இன்டிஜர்ஸ் இருக்கிறது அதோடைய ஆப்போசிட் சைன் இருக்கணும். ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 25 எடுத்துக்கோங்க, டிவைட் -π. இப்படி என்ன வரும், 25 by -π வருமா. 5 5 25 கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் வருது. இது அப்படியே மட்டும் பண்ணுங்க, -25 divided by 5 இப்படி பண்ணாலும் -25/5 வரும். இது பார்த்தீங்கன்னாலும் -π. ஸோ கோசியன்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் காமி ஆப்போசிட் சைனு. ஆப்போசிட் சைன் வந்து இது ப்ளஸ் ஆகும், முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஸோ இது மைனஸு, இதில் மைனஸு, இது ப்ளஸ். ஸோ ஆப்போசிட் சைன் இப்படி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டீச்சர் தான் வரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் டீச்சர் -1 கொடுத்துட்டாங்க. கிடையவே கிடையாது, நெகட்டிவ் டீச்சர் போயிட்டே இருக்கும் முன்னாடி. -1 -2 -3. இது கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் டீச்சர் கொடுத்தா ட்ரூ. இந்த ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் டீச்சர் கொடுத்துட்டாங்க, அது ஃபால்ஸ். ஏன்னா போயிட்டே இருக்கும், -2 -3 -3 இதெல்லாம் இதோட சின்னதாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது ஃபால்ஸ். ஸோ இதுதான் அந்த ட்ரூ ஆஃப் ஃபால்ஸோட ஆன்சர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.